அடுத்த மாசம் 12ஆம் தேதி கல்யாணம். உங்க சௌகரியம் எப்படி? எனக்கு நாளைக்கே கல்யாணம் வச்சா கூட பரவாயில்ல ஆண்டி. நிச்சயதார்த்தம் அப்புறம் வச்சுக்கலாம். தம்பிக்கு ரொம்ப அவசரம் போல. நான் மறுபடியும் கண்டிப்பா ரோஜா மனசுல இடம் பிடிப்பேன். அவ வீட்டு வாசல்ல வாட்ச்மேனா உட்காந்தாவது இல்ல வீட்டுல ஓரமா ஒரு வேலைக்காரனா இருந்தாவது நிச்சயமா ரோஜா மனசுல அவன் வீட்டுல நான் கண்டிப்பா இடம் பிடிப்பேன். மகேஷ் ரோஜா வீட்டுல தான் இருப்பாரோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை அவர் அங்க இல்ல. இந்த கொக்கை யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வாட்ச்மேனா உட்காந்தாவது அட்லீஸ்ட் உன்னை பாக்குற சந்தர்ப்பமாவது எனக்கு கிடைக்கும். அதுக்காக நான் எந்த அவமானத்தையும் சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். ரஞ்சன், இந்தாங்க காஃபி. அம்மா வெளியில போயிருக்காங்க, இப்போ உடனே வந்துடுவாங்க. பரவாயில்ல, நான் உங்க அம்மாவையா பார்க்க வந்தேன். உங்களை தானே? நீங்க எங்க அம்மா கூட பேசிட்டு இருந்ததை ஒளிஞ்சு நின்று நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க பேசின விதம். அடடே ரஞ்சன் தம்பி, நீங்களா? ஜோசியரே உட்காருங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். ஃபோன் செலவு மிச்சம், காபி செலவு அதிகமாகுதே. நீ அந்த காரக்கார பையன் தானே? போய் கிளவி, ரொம்ப மிரட்டாத. அவர் என் மாப்பிள்ளையாக போறாரு. நிஜமாதான். இப்பதான் நானும் ஜோசியரும் தேதியை குறிச்சோம். அடுத்த மாசம் 12ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். சோபா, ஜோசியருக்கு ஒரு 100 ரூபாய் பணம் கொடுக்கணும், போய் எடுத்துட்டு வா. அதுக்காக தான் அவரை அழைச்சிட்டு வந்தேன். இருங்க ஆண்டி, நான் தரேன். அதெல்லாம் வேண்டாம் தம்பி. சரி பரவாயில்ல, கொடுங்க. நன்றி தம்பி. தம்பி என்கிட்ட சேஞ்ச் இல்லை தம்பி. நான் கேட்டேனே, டிப்ஸா வச்சுக்கோங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வரட்டுமாமா? நான் வரேன். அலமேலு, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவருடைய பணம், அவரு டிப்ஸ் கொடுக்கறாரு. உனக்கு என்ன? அதுக்கு சொல்லல. நம்ம சோபாவுக்கும் தமிழுக்கும் நிச்சயம் ஆகி கல்யாணம் பெண்டிங்ல இருக்கு, அதான் சொன்னேன். அந்த நிச்சயதார்த்தம் கேன்சல்டு, இந்த நிச்சயதார்த்தம் கன்ஃபார்ம்டு. வைதேகிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா. நீ வாய மூடு. நீ என்ன வைதேகினுடைய வாளா? தலையே தோத்து போய் எங்கேயோ போயிடுச்சு. வாளு நீ எதுக்கு விஸ்கு விஸ்கு நாடுற? ரொம்ப ஆன ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஆண்டி, நோ வயலன்ஸ், வன்முறை கூடாது ப்ளீஸ். வாய மூடுறா படுவா. ஆண்டி, பாட்டி திட்டுறாங்க. ஏ கிழவி, உனக்கு என்ன ரொம்ப கொழுப்பா? ரஞ்சன் பணக்கார விட்டு பையன், அந்த தமிழ் தகர டப்பா. ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணு மாளிகை வாசல்ல மகாராணி ஆட்டம் நிப்பா. அந்த தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மளிகை கடை வாசல்லையும் ரேஷன் கடையிலையும் கியூல தான் நிப்பா. ஆமா, எஸ். என்னமோ இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னமோ நீ பொண்ணு மாதிரியும் உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்க. பாரு, அங்க மூலையில போய் உட்காரு போ. ஐயோ, இத பாருமா சோபா, இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு சம்மதமா? நான் பணத்துக்காக ரஞ்சனை தேர்ந்தெடுக்கல பாட்டி. அவர்கிட்ட அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு இருக்கு. யாரு இவன்? உனக்கு இவ்வளவு பெரிய கண்ணு இருந்தும் பிரயோஜனமே இல்லை. அது மட்டும் இல்ல, தமிழ் நம்பியும் அருணாவும் பிரிஞ்ச காதலர்கள். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அதுக்காக நான் உங்களை விட்டு விலகி தான் ஆகணும். ரஞ்சன் ரொம்ப நல்லவர், மனசை மதிக்கிறவர். அதான் நான் இந்த கல்யாணத்துக்கு இந்த ஒத்துந்தேன். மாதிரி சோபா, இது உருப்படுற கல்யாணமா தெரியல, அப்புறம் உன் இஷ்டம். ஏன் பாட்டி அப்படி சொல்றேன்? இத பாரு, நிக்கிற பஸ் முன்னால ஓடலாம், ஆனா ஓடுற பஸ்ஸுக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் இஷ்டம் போ. என்னம்மா பாட்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க? அது ஒரு பைத்தியம், அதை விடு. அது என்ன ஆண்டி, ஓடுற பஸ் நிக்கிற பஸ்? தம்பி, நீங்க காருக்கார தம்பி, உங்களுக்கு எதுக்கு இந்த பஸ் கிஸ் எல்லாம்? அடுத்த மாசம் 12ஆம் தேதி கல்யாணம். உங்க சௌகரியம் எப்படி? எனக்கு நாளைக்கே கல்யாணம் வச்சா கூட பரவாயில்ல ஆண்டி. நிச்சயதார்த்தம் அப்புறம் வச்சுக்கலாம். தம்பிக்கு ரொம்ப அவசரம் போல. குறும்புக்கார தம்பி. இருங்க, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். ஆத்தாலும் பொண்ணு நம்பிக்கிட்டு இருங்க. சோபா, முதல்ல ஃபர்ஸ்ட் நைட், அதோட அடுத்த ஃப்ளைட்ல ஐயா எஸ்கேப். சார் அங்க வைங்க.
சார் உண்ணாவிரதம் சத்தியாகிரகம்லாம் சொல்லிட்டு அந்த வீட்டு வாசல்ல உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்களே, இந்த ஜூஸை குடிச்சிட்டு முதல்ல அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுங்க, அப்புறம் பேசுவோம். என்ன மகேஷ் இந்த பாய்ச்சல் பாயிறீங்க? நேத்துல இருந்து ஒண்ணும் சாப்பிடல, அதான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். தேவையா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எதுக்கு பட்டினி கிடக்கணும்? அவங்க வீட்டு வாசல்ல போய் உட்காந்துட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க? இல்ல, எங்க அப்பா என்ன ரோஜா கிட்ட பேசவே விட மாட்டேன்றாரு. ஆனா ரோஜா கிட்ட நான் பேசியே ஆகணும். கமலேஷ், எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட். இங்க பாரு மகேஷ், நீ ரோஜா பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை அவகிட்ட கொடுத்தாலோ இல்ல அவ வீட்டு வாசல்ல உட்காந்து தர்ணா பண்ணாலோ ரோஜா அப்படியே உருகி போய் உன்னை ஏத்துப்பான்னு மட்டும் நினைக்காத. அது நடக்காது. கமலேஷ், நீ 2 கிளாஸ் ஜூஸ் வாங்கி கொடுத்தனே, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது ரொம்ப தப்பு. மகேஷ், நான் ரோஜாவோட மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ சார்பா நான் பேச வந்திருக்கேன். அவங்க மனசு எரிக்கிருச்சு. உன்னை ஜெயிலேருந்து விடுவிச்சது, பணம் கொடுத்தது, இதெல்லாம் கடமை தானே தவிர காதல் கத்திரிக்காலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ மனிதாபிமானத்தில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்காக அவங்கள நீ மனைவின்னா உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிடாத. இத ரோஜா சொல்லி அனுப்புனால அப்படின்னு வச்சுக்கலாம். மனசுல எதுவுமே இல்லாதவ என்கிட்ட நேரடியா பேசலாமே, எதுக்கு இப்படி ஒரு மீடியேட்டர்? இங்க பாரு மகேஷ், உன்னால உன் பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா காப்பாற்ற முடியல. ஆனா உன் அப்பா ரோஜாவை மகஸ்தானத்துல வச்சு மரியாதையை காப்பாத்திட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையை நீ கெடுக்கிற. நீ ஆடுற கேவலமான ஆட்டத்துக்கெல்லாம் எல்லாரும் கூட சேர்ந்து ஆடுவாங்கன்னு மட்டும் நினைக்காத. அது ரொம்ப தப்பு. கமலேஷ், இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. இப்படி ஏதாவது எமோஷனலா பேசி ரோஜாக்கு டார்ச்சர் கொடுத்தா அப்புறம் வெறுப்பு தான் வரும். நான் யார் மனசையும் காயப்படுத்த வரல கமலேஷ், அது என் நோக்கமும் இல்ல. உடைஞ்சு போன எங்க உறவை ஒட்ட வைக்க தான் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னால ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போட வந்திருக்கேன். என்னால ஏற்பட்ட நஷ்டங்களை லாபமா மாத்தி காட்ட வந்திருக்கேன். அப்போ ஸ்னேகாவோட கதி? அவளை நான் விட்டுட்டு வந்துட்டேன். நோ 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 நோ, இது ரொம்ப தப்பு மகேஷ். குரங்கு 2 அப்பத்தை பங்கு போட்ட கதையா? அங்க அதிகமான இங்க கடிக்கிறது, இங்க அதிகமான அங்க கடிக்கிறது. இது ரொம்ப தப்பு மகேஷ். நீ ஏதோ ரோஜாவை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். நீ ஜில்லா கில்லாடிப்பா. ஏதோ பெரிய பிளான் போட்டு கவுத்துட்டு போலாம் தான் வந்திருக்க. இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீ இனிமே ஸ்னேகா கூட இருக்கிறது தான் கரெக்ட். ஸ்னேகா வீட்டுல நிம்மதியே இல்ல. நான் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு என்ன ரொம்ப கேவலமா பேசுறா. மகேஷ், கடவுள்கிட்ட நாம என்ன வேண்டிக்கிறோங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நாம வேண்டிக்கிறத அவர் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நம்மளால தாங்கிக்க முடியாதுன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு அது அப்ப புரியல, ஆனா இப்போ நல்லாவே புரியுது. ஒரு காலத்துல கையில இருந்த ரோஜாவை காலில் போட்டு மிதிச்சுட்டு எவ்வளவு வேகமா ஸ்னேகா பின்னாடி ஓடின. ஆனா இப்போ அந்த ஸ்னேகாவே உனக்கு கசந்து போச்சா? அதுக்கு பேர் தான் அனுபவம். அந்த அனுபவம் சீப்பு உனக்கு தலை வழுக்கியானதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்க. இப்ப எப்படி செய்ய போற? ரோஜா கிட்ட எப்படியாவது பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை என் கூட சேர்த்து வை கமலேஷ், ப்ளீஸ். என்னங்கண்ணா கட்சியில என் தள்ள கை வைக்கிறீங்க? நீ சொன்ன ரோஜா கேப்பா. ஆனா நீ சொன்ன நான் கேட்க மாட்டேனே. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மகேஷ். உன்னையும் ரோஜாவும் சேர்த்து வைக்கிற பாவத்தை நான் சத்தியமா செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாதான். அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? ரோஜா விட்டு விலகிடு அப்படின்னு சொல்றதுக்காக தான். நான் மறுபடியும் கண்டிப்பா ரோஜா மனசுல இடம் பிடிப்பேன். அவ வீட்டு வாசல்ல வாட்ச்மேனா உட்காந்தாவது இல்ல வீட்டுல ஓரமா ஒரு வேலைக்காரனா இருந்தாவது நிச்சயமா ரோஜா மனசுல அவன் வீட்டுல நான் கண்டிப்பா இடம் பிடிப்பேன். குட் பை. வர வர இந்த ஏரியால காக்காங்க அதிகமாயிடுச்சு. ரோஜா, நீ எப்பமா வந்த?
ஏன் வந்ததுல இருந்து இங்கே நின்றுட்டு இருக்க? ஓஹோ, கால் நகர மாட்டேன்தோ. ஆத்துமா, இந்த ஏரியால பொறுக்கிங்களும் அதிகமா இருக்கிறாங்க. உள்ள போ. ரோஜா, காலையில இருந்து உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சாப்பிட கூட இல்ல, குடிக்க கொஞ்சம் தண்ணி. மகேஷ், மாமா மாமா, நீங்க செய்யறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? அவர் என்ன கேட்டாரு? குடிக்க தண்ணி தானே கேட்டாரு. அது கூட குடுக்க கூடாதுமா. இவன் தண்ணிய குடிச்சிட்டு விஷத்தை கக்கிற ராஜ நாக பாம்பு. பாவம் மாமா, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையா? அதை நீ நம்புறியா? நம்ம என்ன சஹாரா பாலைவனத்துல இருக்கிறோம்? இந்த தெரு முனைய திரும்பணும்னா டீ கடை, மோர் கடை, ஜூஸ் கடை, சாப்பாடு கடைன்னு எல்லா கடையும் இருக்குது. ஆனா அதை விடு, ₹1 கொடுத்தா வாட்டர் பாக்கெட் இருக்குது, அதை வாங்கி சாப்பிட வேண்டியதானே? இவனை யாரும் சாக சொன்னது? ரோஜா, சார் சொல்றதும் கரெக்ட் தான். மகேஷ் உன்னை தேவையில்லாம பலவீனப்படுத்தி ஏதோ காரியம் சாதிக்க தான் வந்திருக்கிறாரு. நீ இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி ஏமாலையா இருக்க போற? நீ யாருக்கும் எந்த இறக்கமும் காட்ட வேண்டியதில்ல. உள்ள போ. உள்ள போமான்ற போமா. ஆமா, நீங்களும் போகமா. இதை புடி, புடிடான்ற. இந்த இதை புடி. இதெல்லாம் இதுக்கு முன்னால இங்க வேலை பார்த்தான் பாரு வாட்ச்மேனு, அவனுடைய சொத்து. நீ இங்க இருக்கணும்னா அவனுடைய யூனிஃபார்ம் இதுல இருக்கு, அதை போட்டுக்கிட்டு வாட்ச்மேன் வேலையை பாரு. இந்த ஏரியால திருட்டு பயம் ஜாஸ்தி, ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். மாசம் ₹100 சம்பளம் தரேன். ஏன் இப்படி என்ன கேவலப்படுத்துறீங்க? இதை கூட நான் ரோஜாக்காக தாங்கிக்குவேன். மகனே, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? என் புருஷன் அந்த ரோஜா பிடியில போய் மாட்டிக்கல. நீ அவரை காப்பாத்திட்ட. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மகேஷ் பிடியில என் பொண்ணை காப்பாத்திட்ட. உன் கருணையே கருணை. மகேஷ் ரோஜா வீட்டுல தான் இருப்பாரோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை அவர் அங்க இல்ல. மகேஷ் நேஹாவதுக்கு திரும்பி வந்துருவானோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை அந்த கடைக்கார பாவி அங்க போகவே இல்லை. தயவு செஞ்சு என் புருஷனை என் கண்ணில் காட்டிடு, உனக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு இந்த ஜென்மத்துல என் பொண்ணு கண்ணில் அந்த பாவியை காமிச்சிடாத. இனிமே நான் என் மகேஷை தொலைக்கவே மாட்டேன். பத்திரமா புத்தி புத்தி வச்சுப்பேன். தயவு செஞ்சு அவர் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இனிமே என் பொண்ணை நான் தொலைக்க மாட்டேன். அவளை பத்திரமா பொத்தி பொத்தி பொக்கிஷ மாட்ட வச்சுப்பேன். அவளை தயவு பண்ணி என்கிட்ட சேர்த்துடு. ஸ்னேகா, அம்மா, நீயும் கோயிலுக்கு வந்திருக்கியா? காலம்பர கடத்தருவுல பாட்டிய பார்த்தேன். நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். மகேஷ் இப்போ நம்ம பாத்துல இல்லையாமே, நீ அவனை கழுத்து பிடிச்ச ஒளியில் தள்ளிட்டியா? அது வந்துமா, மகேஷனை வச்சுட்டே ரோஜாவை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. அவ பேருக்கு கோயில்ல போய் அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்து நான் அவர் கூட சண்டை போட்டுட்டேன். ஆனா பாரு, அதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆமா ஆமா, அந்த கடங்கார பவி தொலைஞ்சானே, எங்க போயிருப்பான்? நேரா அந்த ரோஜாவத்துல போய் செட்டில் ஆயிருப்பான். அப்படிதான் நானும் நினைச்சேன். இப்பதான் ரோஜா அதுக்கு போய் நன்னா செக் பண்ணிட்டு வரேன். ஆனா மகேஷ் அங்க வரவே இல்லையா. இதுல இருந்தே தெரியல அவருக்கு மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. என்னடி சொல்ற? நாங்க பிரிஞ்சு இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்பு இப்பதான் தெளிவா இருக்கு. நான் அவரை வீட்டை விட்டு துரத்தியும் அவரு ரோஜா கிட்ட போகலனா என் மேல அவருக்கு இருக்கிற காதல் தானே காரணம். எங்க பிரிவே எங்களை சேர்த்து வச்சிருக்குமா. அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அதுக்காக வேண்டிக்கதாம்மா நான் இப்ப வந்தேன். போனவன் அப்படியே ஒளிஞ்சு போயிடணும், திரும்பி வரவே கூடாதுன்னு நான் வேண்டினேன். ஐயோ அம்மா, சி பாய மூடு. நீ அவனை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளியிருக்க, தற்கொலை பண்ணிக்கிற முடிவு வேற எடுத்திருக்க. உன்னை அப்படிப்பட்ட முடிவுக்கு தள்ளினவன் எப்படி உன்னை நேசிக்கிறவனா இருக்க முடியும்? அம்மா குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் சகஜம்தான். ஆமா ஆமா, வெட்ட செடி தானே வேகமா தழையிறது. அவன் ஒண்ணு வெட்டுறவன் இல்ல, வேறக்கே வெந்நீர் ஊத்துறவன். உன்னை நாசம் பண்ணுவேன். அம்மா என்னமா சொல்ற நீ? அந்த பாவியை விட்டுட்டு வாடி. நீ, நானு, காயத்ரி நம்ம 3 பேரும் தனியா இருப்போம். நமக்கு யாருமே தேவையில்லை. நான் சமைக்க போறேன், நீ சங்கீதம் கத்து கொடு. தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழலாம், குழந்தைய கௌரவமா வளர்க்கலாம். அந்த தரித்திரம் பிடிச்சவனை தலை முழுகிடும். அப்புறம் பாரு, உனக்கு இருக்கிற தகுதிக்கும் திறமைக்கும் நீ ஒரு சரித்திரமே படைக்கலாம். முடியாதுமா. ஸ்னேகா, இந்த அம்மா பேச்சு கேளுடி. நான் உனக்கு துரோகம் நினைப்பேனா? ஒரு தாயோட பேச்சு கேட்டா 6 தடவை பூமி சுத்தி வந்ததுக்கு சமானம், 16,000 தடவை காசியில குளிச்சதுக்கு சமானம், பல 100 தடவை சேத்து ஸ்நானம் செஞ்ச புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லல, புராணத்துல சொல்லிருக்கடி. அம்மா எனக்கு பூமியை சுத்த வேண்டாம், காசி குளியலும் வேண்டாம், சேது ஸ்நானமும் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அது ராமனுக்கு. நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது ராவணனை பத்தி. ஸ்னேகா, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. ஸ்னேகா, என்ன பொண்ணு? என்னம்மா நீ தான் சாப்பிட்டிய? யாருக்கு சாப்பாடு? மகேஷ், மகேஷ் என்னது இது? அப்பாதான் இந்த வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் தேவைன்னு சொன்னாரு. அதான். ரோஜா என்ன இது? பாருங்கம்மா, மாமா செஞ்ச அக்கிரமத்தை நீங்களே பாருங்க. என் புருஷனுக்கு வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்து வாசல்ல உட்கார வச்சிருக்காரு. என் புருஷனை பார்த்தா அவர் கிடக்காரமா போச்சா? ஐயோ, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏங்க, அவர் போட சொன்னா நீங்க எதை வேணாலும் போட்டுக்க வேண்டியதா? அவர்தான் ஏதோ உங்க மேல இருக்கிற வெறுப்புல அப்படி செய்ய சொன்னார்னா நீங்க எப்படி செஞ்சீங்க? ரோஜா, அவரை எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும்? இந்த கொக்கை யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வாட்ச்மேனா உட்கார்ந்தாவது அட்லீஸ்ட் உன்னை பார்க்குற சந்தர்ப்பமாவது எனக்கு கிடைக்கும். அதுக்காக நான் எந்த அவமானத்தையும் சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு இந்த அவமானங்கள்லாம் தேவைதான். என்ன காயப்படுத்தினாதான் அவர் மனசுல ஏற்பட்டிருக்க காயம் ஆறுனா அவருக்காக இந்த காயங்களையும் அவமானங்களையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். ரோஜா, நான் ரொம்ப நல்லவனா திரும்பி வந்திருக்கேன். ஆனா எங்க அப்பா தான் என்ன நம்ப தயாரா இல்ல. மாமா, மாமா, ரோஜா வேண்டாம். மாமா வெளிய வாங்க. நீங்க பேசுங்க மகேஷ் ப்ளீஸ். ரோஜா, மாமா, மாமா கொஞ்சம் வெளிய வாங்க. ரோஜா ஒன்னு கெஞ்சிக்க. என்ன ரோஜா, என்ன வாசல்ல என்ன சத்தம்? என்ன மாமா இது? என் புருஷனுக்கு இப்படி வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டு வாசல்ல உட்கார வச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது இவன் ட்ரெஸ்ஸா? இந்த மொகர கட்டிக்கு புது ட்ரெஸ்ஸா தச்சு தர முடியும்? ஏம்மா வாசல்ல நின்னு சத்தம் போற? எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். அக்கம் பக்கம் உள்ளவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அதைத்தான் நாங்களும் கேக்குறோம். பெத்த பிள்ளை எப்படி நடத்துறீங்களே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? ஏண்டா, இதெல்லாம் உன் வேலையா? உன் பக்கம் மெஜாரிட்டி சேர்க்கிறியா? சத்தியமா நான் ஒன்னும் சொல்ல. அப்பத்துல இருந்து ரோஜா கிட்ட அப்பாவை கூப்பிட்டு எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டாரு. ஏன் ரோஜா அப்படி பண்ண? ரோஜா உள்ள போ. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என்னவோ நடக்குது. இதெல்லாம் சரியில்லை. அவ்வளவுதான். ஹாய் வாட்ச்மேன், ராத்திரி பூரா தூங்காம காவல் காக்கணும். தூங்குறத பார்த்த உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஜாக்கிரதை.
மகேஷ் என்ன டைனிங் டேபிளே படுத்துட்டீங்க? நீங்க சாப்பிடல இன்னும்? இல்ல ரோஜா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு சண்டே, வாரத்துல ஒரு நாள் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறோம். அதான். என்ன மகேஷ் இது? நான் தான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட் வீட்டு கல்யாணத்துக்கு போறேன்னு. எனக்காக இதுக்கு வெயிட் பண்ணீங்க? நீங்க சாப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல ரோஜா, பரவாயில்ல. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல மகேஷ், நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதனால அவங்க எவ்வளவுதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் நிச்சயமா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு கையை நினைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். ஓகே? எப்பவுமே நம்ம 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ரோஜா. கண்டிப்பா. போறோம், நீ போட்டுக்க. முதல்ல உங்களுக்கு போட்டு அப்புறம் நான் போட்டுக்கிறேன். ரோஜா, என்ன நீ இப்படி நினைச்சிட்டு வந்திருக்க? மழை விட்டதுக்கு அப்புறம் வரலாம்ல? இல்ல போன் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லியிருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன். முதல்ல வந்து உட்காரு. நீ எப்படி நினைச்சிட்டு வந்திருக்க பாரு. உட்காரு, இரு வரேன். ஏய், என்னது இப்படி ஜலதோஷம் பிடிச்சிருக்க? ஒரு நிமிஷம் வரேன். நீ எந்திரி. என்னன்னு சொல்லுங்க. என்னது இது? உட்காரு, நான் வரேன். இப்ப ஆவி பிடிச்சனா உனக்கு பிடிச்சிருக்க ஜலதோஷம் எல்லாம் போயிடும். ஐயோ, எனக்கு மூச்சு முட்டுதுங்க. ரோஜா, கொஞ்ச நேரம், அப்பதான் ஜலதோஷம் போகும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. எனக்கு தான் ஜலதோஷம். ஆவி பிடிக்கிறேன். உங்களுக்கு என்ன? உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அதான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் தூங்குங்க, போங்க. பாவம் மாமா. எது? தெருவுல நாய். அதான் தெருவுல இருக்க நாய்க்கு இன்னொரு நாய் கம்பெனி கொடுக்குதே. நீ கவலைப்படாம போய் தூங்கு. போமா, போன்னு சொன்ன. பசிக்கிறது, சாப்பாடு கொண்டு வந்து வெய்யே. அம்மா, அக்கா எங்க? இன்னும் சாப்பிட வரல? என்ன அக்கா உக்காந்துக்கிட்டே? சாப்பாடு வை. அம்மா, அக்கா இல்லாம நம்ம எப்படி சாப்பிடுறது? அக்கா அக்கான்னு பைத்தியம் பிடிச்ச அலையிற. அவ என்ன உன் தோப்புனாருக்கு பிறந்தவளா? கழிசட.
அம்மா இன்னைக்கு நம்ம ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடறோம்னா அது யாரால அக்கானால தான். நம்ம யாரை நம்பி இந்த சென்னைக்கு வந்தோம்? அதானே, அப்படி கேளுமா. உங்க அம்மா ஸ்னேகாவை எப்ப பார்த்தாலும் வெளியில போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னம்மா இதெல்லாம்? அப்படி தாண்டி விரட்டுவேன். அவ உடம்புல உழைக்கிறதுக்கு சக்தி இருக்குல்ல, அப்படி இருந்தும் அவ வேலைக்கு போகாம மேனா மினிக்கியா திரிஞ்சுட்டு இருக்கா. அப்ப அவ தண்டச்சோறு தானே. எந்த தண்டச்சோறுக்கும் இந்த ஆத்துல இடம் இல்ல. அப்படி பார்த்தா நீ கூட தான் தண்டு சோறு. சோபா, வெரி குட். ஏ கிழவி, அப்ப நீ கிளவின்னு நீயே சொல்லிட்ட. நான் ஒரு சீனியர் சிட்டிசன். முந்தியெல்லாம் கிழவி கிழவின்னா கோவம் வரும், இப்ப ஏன் வரதில்ல? வரலையே. ஏன்? பசி வந்தா 10 பறந்துரும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு பசிக்குது, சாப்பிட போறேன். பாப்பா, ஸ்னேகாவை சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி பாட்டி. அக்கா வாங்க சாப்பிடலாம். மகேஷ் எங்கே இருக்காருன்னு தெரியாம நான் எப்படி சாப்பிடுவேன்? அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. நான் பசி தாங்குவேன் சோபா, ஆனா அவரால் தாங்க முடியாது தெரியுமா? என்னக்கா இதெல்லாம்? எனக்காக நீ அழலாம், இயற்கையில் நடக்கும். ஆனால் எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்னு கண்ணதாசன் பாட்டே இருக்குக்கா. அவங்கவங்க பசிக்கு அவங்கவங்க தானே சாப்பிடணும். அதுக்கு முன்னாடியே பாரதியார் பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்குன்னு, காதல்ல நீ நான் பிரிச்சு பாக்குற வேலையே கிடையாதுன்னு பாடலியா? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அதுவும் காதல பத்தி. சரி, இப்ப சாப்பிட வாங்க. மகேஷ் பசியா இருப்பாருங்கிற நினைப்பையே என்னால தாங்கிக்க முடியல. அக்கா ஏன் இப்படி உடம்பு போட்டு அழுத்திக்கிறீங்க? மகேஷ் கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. ஏதாவது நைட் வீட்டு போயிருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன். என்னன்னா உங்க கையால அவருக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. இப்போ உங்களால 3 உசுறு பட்னியா கிடக்குது. நீ என்னடி பேசுற? நான் பாட்டி, அப்புறம் உங்க வயத்துல வளர்ற குழந்தை. எனக்கு பசிக்கல சோபா, என்னை விட்டுடு. ஸ்னேகா, சாப்பிட வாமா. எனக்கு பசிக்கல பாட்டி. சரி பாட்டி, நீங்க சாப்பிடுங்க. அம்மா சாதம். மகேஷ், சோபா, நான் சொல்லல மகேஷ் வந்துருவாரு. அவர்தான் வந்திருக்காரு. பாப்பா, எவ்வளவு ஆச்சுங்க? 20 ரூபாய் கொடுமா. டேய் கண்ணா, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வாப்பா. எங்கடா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? வந்துடுறா. எங்கடா போன கண்ணா? தேங்க்ஸ்ங்க. சரி. சூப்பரா இருக்கு. டேய், வலது கையிலையும் வச்சிட்டேனா, அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடுவ? ஊட்டி விடுறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா. அக்கா என்ன? ஜிஜு மகேஷ், ஐயோ மகேஷ், ஐயோ மா, என்னம்மா? சீக்கிரம் வாங்கல. என்னாச்சு? பாருங்கம்மா. என்ன இப்படி அனுப்புறாரு? கொதிக்குதே. ராத்திரிலாம் பணியில படுத்திருந்தாரே, அதான். அப்பா, தம்பி எழுந்திரிங்க, முள்ள எழுந்திரிங்க. ஐயோ, மாமா, என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? ஒரு கை கொடுங்க மாமா, உள்ள தூக்கிட்டு போலாம். எவன் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னம்மா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? ராத்திரி பூரா வெளியிலே படுத்திருந்திருக்கிறாரு. எந்த மலேரியா கொசு கடிச்சதோ? பாவம், மலேரியா கொசு, அது செத்து போயிருக்கும். போதும், நிறுத்துங்க மாமா. இதுக்கு மேலே உங்க பேச்சு கேட்டா இவர் சாக வேண்டியதுதான். அநியாயமா ஒரு உயிரை கொண்ட பாவத்துக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். இல்லம்மா, நான் ப்ளீஸ் மாமா, என் புருஷனா வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா மதிச்சாத ஹெல்ப் பண்ணல அவருக்கு. அவர் விடுங்கம்மா. நீ குடிமா. மெதுவா. உள்ள எழுந்திரிங்க. ரொம்ப
நடிக்காதடா. சும்மா இருங்க சார். பாத்துப்பா. பழி விடுங்க மாமா. முள்ள முள்ள. ஆ. காலை நல்லா நீட்டிப்படுத்துங்க. ஹலோ. ஹலோ. அக்கா என்ன அக்கா என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. காலையில இருந்து எதுவும் சாப்பிடலன்னு பாட்டி சொன்னாங்க. எழுந்துருங்க. என்ன அது? என்ன உடம்பு அனலா கொதிக்குது? இல்ல சோபா, லேசா ஜுரம் இருக்கு. லேசாவா? ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. எழுந்துருங்க. முதல்ல டாக்டர் கிட்ட போலாம். எழுந்துருங்க. ஓ வேண்டாம் சோபா, அதெல்லாம் எதுக்கு? மகேஷ் ஏகத்துல தான் உங்களுக்கு இதெல்லாம் வருது. சோபா, போனவர் திரும்பி வரவே இல்லையே. நான் அவரை ரொம்ப திட்டிட்டேனோ? பின்ன சரி, நான் தான் அவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டேன்னா நீயாவது என்ன தடுக்க கூடாதா? அது சரி, புருஷன் முன்னாடி தகரால நமக்கு நினைச்சு நான் ஏன் வாங்கி கட்டிக்கணும்? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆமா, புருஷனை வீட்டை விட்டு சண்டை போட்டு துரத்தின எனக்கு சாப்பாடு ஒரு கேடா? ஒண்ணும் வேண்டாம் போ. அவர் எதிர்க்க இருக்கும்போது அவரை திட்ட வேண்டியது, அவர் இல்லாதப்போ அவரை நினைச்சு உருக வேண்டியது. நான் என்னடி பண்ணுவேன்? அவர் மேல இருக்கிற அக்கறையில தானே நான் அப்படி நடந்துட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வயிற்றுல ஒரு குழந்தை வளருதே, அது நல்லபடியா பிறக்க வேண்டாமா? அதுக்காவது நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். ஒண்ணும் வேண்டாம், அதுவும் காயட்டும். மகேஷ் இப்படி அநியாயமா ஆத்த விட்டு அடிச்சு துரத்திட்டேனே. அவர் அந்த ரோஜா வீட்டுக்கு போனாரா என்னன்னு தெரியல. வேற எங்கேதான் போயிருப்பாரு? அக்கா, அதெல்லாம் அப்புறமா தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. என்னால எப்படி சோபா சாப்பிட முடியும்? மகேஷ் எங்க இருக்காரு? அவரு சாப்பிட்டாரா சாப்பிடலையா எதுவுமே தெரியல. ஆத்துல வளர்க்குற ஒரு நாய்க்குட்டிக்கு கூட வேலை வேலைக்கு பிரியமா சாப்பாடு போடுவாங்க. நான் அதை விட அவரை கேவலமா எல்லாம் நடத்திருக்கேன். அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்சோண்டு சாப்பிடு. ஆமா, பெரிய சாப்பாடு. அது ஒண்ணுதான் எனக்கு இப்போ கேடு. நீ போறியா? தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத. அக்கா ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு கொஞ்சமா வா, என்ன விட்டுடு. டாக்டர் எப்படி இருக்காரு? பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பனியில் நனைஞ்சிருக்காரு, அதனால குளிர்காய்ச்சல் வந்திருக்கு. ஊசி போட்டிருக்கேன். ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாருன்னா சரியாயிடும். டாக்டர், இந்த விஷ ஊசி எல்லாம் போடுவாங்களே ஆளை கொல்றதுக்கு, கருணை கொலை அடிப்படையில். இருமா, அந்த ஊசி இருந்தா எனக்கு போட்டுருங்க டாக்டர். நான் இந்த கர்மாந்தத்தெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துருவேன். என்ன சார், இப்போ என்ன நடந்து போச்சு? நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ராஜசேகர், எனி ப்ராப்ளம்? இதுதான் ப்ராப்ளம். டாக்டர், ஒன்றும் இல்லை, நீங்க வாங்க. ஓகே மாமா, டாக்டர் முன்னாடி இப்படி தான் பேசுறாங்க. உனக்கு தெரியாதுமா? உனக்கு பால் கேட்டியே, அதை இப்படி கொடுங்க. இவன் கெட்ட கேடுக்கு பாலா? ஐயோ, இவரு பாவம். பாவம் தான், அததான் நானும் சொல்றேன். இந்த அயோக்கியனுக்கு பணிவிட செய்யறது பெரிய பாவம்ன்றேன். அதான் உங்களுக்கு புரிய மாட்டேன்றது. அதிலையும் நீங்களும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு பண்றது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உங்களுக்குமா? உங்க புள்ள தானே சார்? என் புள்ளதான், அது எனக்கு நல்லா தெரியுமா. நான் செய்யறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு படுதா? இவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான், அப்பனுக்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் என்னெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கிறான். என் மனசு ஒன்னும் கல் இல்லம்மா. நான் இவன் மேல நிறைய பாசம் வச்சிருந்தேன். இவன் தான் அதெல்லாம் தூக்கி போட்டு நசிக்கிட்டான், படுபாவி. நான் இப்போ இவனுக்கு கொடுக்கறது ஷாக் ட்ரீட்மெண்ட். நீங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் அவன் உடம்புக்கு, நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் அவன் மனசுக்கு. அவன் மனசு மாதிரி நல்லவனா வந்தான்னா பாப்போம், இல்லாட்டா ஒரேடியா தலை முழுகிட வேண்டியதுதான். மகேஷ்க்கு ஒன்றும் இல்லையா? டாக்டர் சொல்லிட்டு போனாங்க. கமலேஷ் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல, கொஞ்சம் நீங்களே பாத்துக்கோங்க. மகேஷை பாத்துக்கணும். தென்னை மரத்தை ஏதோ கொட்டிச்சா, பனை மரத்துக்கு ஏதோ கட்டிக்கிச்சா. சொல்லுப்பா. அவர் விடு ரோஜா,
பழைய டிக்கெட்டு. ஆ நீ மகேஷை பார்த்துக்கோ, நான் ஈவினிங் ஃபோன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆ ஓகே. எங்க கிளம்பிட்டீங்க அக்கா? நான் மகேஷை தேடி போறேன். உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் கூட சரியில்லை, எழுந்திரிச்சு உட்கார கூட முடியல, நீங்க மகேஷை தேடி போறீங்களா? இந்தம்மா உள்ள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. டாக்டர் கிட்ட எல்லாம் நான் வரல, என்னால நடக்க முடியாது. மகேஷ் கிட்ட மட்டும் எப்படி போவ? பறந்தா போவ? நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க பாட்டி. ஐயோ, ஏன் புரியாம பேசிட்டு இருக்க? மகேஷை பார்த்து அடுத்த நிமிஷமே எனக்கு உடம்பு குணமாயிடாதா? அப்படின்னா அவன் எங்கதாம்மா போனா? அதான் தெரியலையே பாட்டி. அவரு ரோஜா வீட்டுக்கும் போலேன்னா அவர் வேற எங்கதான் போயிருப்பாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை கிட்னிக்காக மகேஷை கடத்தின்னு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவை வேற யாராவது அவரை கடத்தின்னு போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? வெளியில அவருக்கு எதிரிங்க ரொம்ப ஜாஸ்தி. வீட்டுக்குள்ள மட்டும் என்னமா அவனை கோயில் கட்டியா கும்பிடுறாங்க? கல்லால் அடிக்காத குறைதான். நான் வேணா ரோஜா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? அவகிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. மகேஷ் மேல அவளுக்கு சுத்தமா அக்கறையே இல்லாம போச்சு. நானும் சும்மா இருந்தா வேலைக்காகாது. நான் கிளம்புறேன். அம்மாடே, மகேஷுக்கு விபரீதமா ஏதாவது ஆயிருக்குமோ? ஐயோ பகவானே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்க கூடாது. இப்பவே ரொம்ப லேட் பண்ணிட்டேன் போல இருக்கு. சுபா, நான் பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வந்துட்டுமா? போறோம், நிறுத்துறீங்களா? இந்த உடல்நிலை வச்சு நீங்க எப்படிதான் மகேஷை போய் தேட போறீங்க? அதானே பார்த்தேன். மாசம் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் வர மாதிரி மாசம் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலன்னா, நம்ம குடும்பமானோ நடு ரோட்ல கடந்து நாரலேனா உனக்கு தூக்கமே வராதே. இங்க பாருங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறத உங்களால தடுக்க முடியாது. போலீஸ் கீலீஸ்னு போனேன், அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ உருப்படாம போறது போறாதுன்னு என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்றியா? அக்கா, அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. எப்பவும் சண்டே பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? அது மட்டும் இல்ல, யார நம்பினாலும் நம்பலாம், மகேஷை நம்பி ஒரு காரியமும் செய்ய முடியாது. என்ன இது? ஆள் ஆளுக்கு என்ன இப்படி தடுத்துட்டு இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? அக்கா, நான் இப்ப ஆபீஸ் போறேன். ரோஜா மூலமா ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாக்குறேன். எதுவும் கிடைக்கலன்னா அப்புறம் நம்ம யோசிப்போம். அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க. மகேஷ் வருவாருன்ற நம்பிக்கையோட இருங்க. சரி ஷோபா, நான் வரேன். அப்பாடா, நான் சொல்லி முதல் தடவையா நீயும் என் பொண்ணும் ஆமோதிச்சேள், ஸ்னேகாவும் ஒத்துண்டா. இதுல இருந்து என்ன தெரியறது? கலியுகான்னு தெரியுது. கரெக்ட். கேளவி கெட்டிக்காரிதான். எந்திரிக்காதீங்க, படுத்துக்கோங்க மகேஷ். பரவாயில்ல ரோஜா. அப்பாடா, மகேஷ் தம்பி கண்ணு முழிச்சிட்டீங்களா? அம்மாடி, இனிமையாவது விரதத்தை முடிச்சிட்டு இந்த காஃபியை குடி. சும்மா இரு. என்ன சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு குணமாகற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த அம்மா விரதம் இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ரோஜா மறைக்கிற? தம்பி, நீங்க இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு காரணமே இவதான். ராப்பகலா கண்ணு முழிச்சு உங்களை பாத்துக்கிட்டா. ரோஜா, நீ வேலைக்கு போமா, தம்பியை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அம்மா, எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நிறைவேற்றி வைப்பாரன்னு கேளுங்க. என்னன்னு சொல்லு ரோஜா. முதல்ல அந்த வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லுங்க. சரி சரி சரின்னு சொல்லிட்டாரு. வருமா? காஃபி இல்லம்மா, நீங்களே குடிச்சுக்கோங்க, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது. மாமா, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போறேன் மாமா. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏன் கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது மாமா. நான் மகேஷ்க்கு உதவி பண்றது உங்களுக்கு பிடிக்கல. ஆனா மகேஷ் யாரு? உங்க புள்ள, என் புருஷன். பெரிய கண்டுபிடிப்பு தான். நம்ம கடமையை நம்ம செய்யறோம் மாமா, அவ்வளவுதான். அவர் நாளைக்கு முழுசா குணமாயிடுவாரு. நான் இல்லாத நேரத்துல அவரை தயவு செஞ்சு வீட்டை விட்டு துரத்துறாதீங்க ப்ளீஸ்.